Hello my dear friends and family, welcome back to my channel Devi Suresh Lifestyle. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா குமுளில இருக்கிற ரோஸ் பார்க்குக்கு நாங்க யார் யார் போனோம், அங்க எப்படி இருந்துச்சு, நாங்க போன வீடியோ தான் இந்த இதுல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க ரோஸ் பார்க்ல என்னென்ன கேம்ஸ் அட்டெண்ட் பண்ணோம், அங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா கம்பம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு தோணல. பயங்கர சூப்பரா இருந்துச்சு, பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. அங்க போய் எதுல பிள்ளைங்க ஏற போறாங்க என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து கவர்மெண்ட் பஸ் தான், பஸ்ல தான் நாங்க போயிருந்தோம். அந்த போற வழி எல்லாமே செம சூப்பரா இருக்கும். நீங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களா இருந்தா நேச்சுரலாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பயுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுலயும் இந்த கூடலூருக்கு மேல குமுளி எல்லாம் போற வழியில பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பரா அப்படி சில்லுன்னு இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாவே பாருங்க, ஃபுல்லா மரம் சூப்பரா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். அதுல நாங்க போனப்போ வந்து பொங்கல் டைம்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பயங்கர குளு குளுன்னு இருந்துச்சு நார்மலாவே. ஆனா குமுளி அதை விட ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. காது வலியெல்லாம் வந்துருச்சு என் பிள்ளைங்களுக்கு, அந்த அளவுக்கு பயங்கர சில்னஸ் இருந்துச்சு. இந்த டேனிங்லாம் அப்படியே திரும்பும் போது அப்படியே படபடன்னு வந்துச்சு. பஸ்ல முன்னாடி உட்கார்ந்து இருந்தோமா, ஆனா அந்த பஸ் டிரைவர் அண்ணா பயங்கரமா வண்டி ஓட்டினாங்க, சூப்பரா ஓட்டிட்டு இருந்தாங்க. என்ன குமுளிக்குன்னு நீங்க நினைக்கலாம், ரோஸ் பார்க் ஏற்கனவே நாங்க நிறைய தடவை போயிருக்கோம். பட் நாங்க கூட வந்தவங்க அங்க போனது இல்லைன்னு சொல்லி அங்க போனோம். நிறைய இடம் லீவுக்கு அங்க போகணும் இங்க போகணும்னு பயங்கரமா பிளான் எல்லாம் போச்சு. இந்தியால இருந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து வரைக்கும் கனவுலயே போயிட்டு வந்துட்டோம். கடைசி எங்கேயுமே போக முடியல. பொங்கலுக்கு மறுநாள்லாம் வீட்டுலதான் இருந்தோம். அதுக்கு மறுநாள் தான் நாங்க போயிருந்தோம் இங்க குமுளிக்கு. சரி, நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு எல்லாரு கூடயும் போறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுல என் ஹஸ்பண்ட் வரலன்ட்டாங்க, அவங்களுக்கு அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னும் நாங்க கேர்ள்ஸ் சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கா போனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும்ல எல்லாமே, அங்க என்ன டிக்கெட்டு, அங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். அப்போ அவர் இல்லாட்டியுமே மேனேஜ் பண்ண முடியும் பிள்ளைங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். இவங்க கூட போனதுனால அந்த இடம் நல்லா இருந்துச்சா, என்ஜாய்மெண்டா அப்படின்னா தெரியல. பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து குமுளியோட என்ட்ரன்ஸ்ல தமிழ்நாடும் கேரளா பார்டருக்கு போறோம். இது வந்து தமிழ்நாடு. இந்த இடம் பயங்கர மோசமா இருந்துச்சு. தமிழ்நாடு என்ட்ரி லாஸ்ட் எண்டும் கேரளாவோட என்ட்ரிக்கும் நடுவுல நிக்கிறோம் நம்ம இப்போ. இந்த இடம் பயங்கர ஸ்மெல்லு, அங்க நிக்கவே முடியல. பட் ஆனா பஸ்ஸுக்கு எல்லாரும் அங்கதான் நின்னாகணும், வேற வழி இல்ல. கேரளா பஸ் ஏதோ 1-2 மட்டும்தான் கம்பம் வரைக்கும் வருது. இது ஒரு மசூதி, அங்கிருந்து சாமி கும்பிட்டு எல்லாருமே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அதை வீடியோ எடுத்தோம் நேரம். அந்த 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 பார்டர்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமான ஸ்மெல், அங்க நிக்கவே முடியல, அவ்வளோ மோசமா இருந்துச்சு. நாங்கெல்லாம் தான் போயிருந்தோம். நான், என் பையன், பெரிய பையன், என் சின்ன பையன், பின்னாடி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வர்றது என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு, அது அவங்க சிஸ்டர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது, கீழே இருக்கிறது அவங்க பசங்க, அவங்க 4 பேர். குமுளி இப்படிதான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில தான் லாட்டரி டிக்கெட் வந்து கிடையாது, ஆனா கேரளால லாட்டரி டிக்கெட் இருக்குது. அது ஃபுல்லா நம்ம என்ட்ரி ஆகுமே ஃபுல்லா அந்த கடை தான் இருக்கும். ஒரு தெருவுக்கு, அந்த ஒரே ஒரு தெருவுலயேவும் குறைஞ்சது ஒரு 50 கடை இருந்திருக்கும் லாட்டரி டிக்கெட் கடை. நாங்க மார்னிங் எந்திரிச்சதே 9:30 தான். நைட்டெல்லாம் அரட்டை, மேல போயிட்டு மாடியில போய், எங்க வீட்டு மாடியில நைட்டெல்லாம் பயங்கரமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. 12 மணி வரை யாருமே தூங்கல. காலையில இப்படி போகணுன்ற பிளான் திடீர்னு தான் வந்துச்சு. காலையில 9 மணிக்கு தான் நாங்க எந்திரிக்கவே செஞ்சோம் எல்லாரும். அப்படியே கிளம்பி போனா யாருமே சாப்பிடல. சரி வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கே குமுளிக்கு என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இது குமுளி பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. ரைட் சைட்ல இருக்கிற ஆரியாஸ் தான் போனோம் ஹோட்டலுக்கு.
போயிட்டு நல்லா மூக்கு பிடிக்க எல்லாரும் சாப்பிட்டோம். என்னென்ன வாங்கியிருந்தோம்னா அந்த வீடியோவில் எடுக்க முடியல, எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியல. அந்த சிப்ஸ் கடையில் அந்த அண்ணா வந்து வாங்க என்னை வீடியோ எடுத்துக்கோங்க, கடையை வீடியோ எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து எடுக்கிறோன்னா பசிக்கு இது படபடன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம் எல்லாரும். கடை பயங்கர நீட்டா இருந்துச்சு. நாங்க ஆல்ரெடி இங்க ஒரு தடவை சாப்பிட்ருக்கோம். ஒரு 2 புரோட்டா, ஒரு செட்டு புரோட்டா வந்து 70 ருபீஸு. ஆனா நல்லா நிறைய சுண்டல் பயிர் கொடுத்து அப்போ வச்சாங்க ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பயிர் ரேட்லாம் பயங்கரமா கூடிருச்சு இல்லையா, பருப்பு ரேட்லாம். அவங்க ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருந்தாங்க, பட் டேஸ்ட் அதே தான் இருந்துச்சு. அந்த பருப்பும் வெஜிடபிள் மட்டும் மாறி இருந்துச்சு, அவ்வளோதான். நாங்க எல்லாரும் தான் போயிருந்தோம். பாத்தீங்களா எத்தனை பேர் போயிருக்கோன்னு? இவ்வளோ பேர் போயிருந்தோம். என்னென்ன சாப்பிட்டோம்னா ஒரு காளான் ஃப்ரைட் ரைஸ், ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், ஒரு காளான் பிரியாணி, 2 மசால் தோசை, 2 சாதா தோசை. இதை வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் புளி சாதம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க மாடி வீட்டுல இருந்து, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆப்போசிட்ல சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு பிளானு. எதுக்கு ஆப்போசிட்லயே ஆட்டோக்கு வந்து குமுளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோஸ் பார்க்குக்கு எப்பயுமே 100 ரூபாய் தான் ஆட்டோக்கு. அந்த ஆட்டோக்காரன் கிட்ட அதை பத்தி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போனோம். நான் ஒரு 150 ரூபா கூட சொல்லியிருக்கலாம்ப்பா, நீங்க கொடுத்துருப்பீங்க, வர்றவங்க பிக்னிக் வர்றவங்க கொடுத்துருவாங்க, பட் ஆனால் அப்படி செய்யக்கூடாதுன்னு எங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்றோம். எப்ப வேணா எந்த இடத்துல வேணா செக்கர் வந்து என்ன ரேட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு, போதும் 100 ருபீஸ் போதும்பா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நல்லவங்களா இருக்காங்களே, இப்படிப்பட்டவங்க நம்ம ஊர்ல இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது மாதிரி அந்த ஃப்ளோர்ல போற அந்த ஃப்ளோர் நிறைய வீடு சூப்பரா இருந்துச்சு. நம்மள மாதிரி 1 சென்ட் 2 சென்ட்ல அங்க வீடே பார்க்க முடியல. எல்லா வீடுமே ஒரு 5-6 சென்ட் மேலதான் இருக்கும் கண்டிப்பா. வெளில பால்கனி எல்லாம் போட்டு பூச்செடியெல்லாம் வச்சு நடுவுல சென்டர்ல வீடு, சுத்தி இடம் விட்டு வீடு கட்டி இருந்தாங்க. வீடெல்லாம் அத மாதிரி ஆட்டோலையுமே 4 பேர் 5 பேருக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு அந்த ஊர்ல, கேரளால. நாங்க வந்து 2 ஆட்டோ பிடிச்சிருந்தோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் போயிருந்தோம். 2 ஆட்டோ, சின்ன பிள்ளைங்க தான் அதிகம். 2 ஆட்டோ பிடிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆட்டோல நான், அருணா, ஸ்ரீ, ஹரி நாங்கெல்லாம் போயிருந்தோம். இப்போ ரோஸ் பார்க் வந்து இறங்கிட்டோம். நாங்க ஒரு ஆட்டோல ஃபர்ஸ்டே வந்துட்டோம். இப்ப 2வது ஆட்டோல வந்தவங்க நாங்க வீடியோ எடுத்திருந்தோம். நாங்க மட்டும் ஒரு 4 பேர் ஒரு ஆட்டோல வந்தோம். இவங்க 2வது ஆட்டோல வந்தவங்க. செம சூப்பரா இருந்துச்சு. இதுதான் ரோஸ் பார்க்கோட என்ட்ரி பாயிண்ட். நாங்க தான் போனோம்னு பார்த்தா அங்க நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே லீவுக்கு என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, பட் ரோஸ் பார்க்குக்கு இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க எதிர்பார்த்தோம், இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பயங்கர அங்க முதல் நாள் பொங்கலா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க போல, பொங்கல் கோலம் எல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளேயுமே நிறைய டெக்கரேஷன் பொங்கலுக்காக புதுசா வச்சிருந்தாங்க. நாங்க போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு அங்க போயிருந்தோம். அப்போ கிறிஸ்துமஸ்க்குமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. நாங்க போன வீடியோ, நாங்க அங்க என்னென்ன செலிப்ரேட் பண்ணோன்ற வீடியோ அடுத்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பை.